الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வின் பெயரை சொன்னாலே அமைதியாகும் என் உள்ளம், அவன் அருளை நினைத்தாலே அழகாகும் என் வாழ்க்கை. கண்ணீரில் துணையாக, கவலையில் ஆறுதலாக, தனிமையில் தோழனாக என்றும் இருப்பவன் அல்லாஹ். நான் தவறி விழுந்தாலும் வா என்று அழைப்பவன் அவன். நான் பாவம் செய்தாலும் மன்னிப்பின் கதவை திறப்பவன் அவன். அல்லாஹ் போதும் என்று உள்ளம் சொல்லும் அந்த நொடி எந்த பயமும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். என் மூச்சு அவன் அருள், என் வாழ்வும் அவன் அருள், என் இறுதியும் அவன் அருளோடு அமைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ். இருள் சூழ்ந்த உலகத்தில் இறையொளியாய் வந்தவரே, அறியாமை நீக்கி மனிதருக்கு அழகிய வழி தந்தவரே, கல்லெறிந்த போதும் கோபப்படவில்லை, காயப்படுத்திய போதும் வெறுப்பு இல்லை, உம்மை துன்புறுத்தியவர்களுக்கே நன்மையை வேண்டி கருணை உள்ளம். உம்மை நேசிப்பதே எங்கள் பெருமை, உங்கள் வழியே எங்கள் வாழ்க்கை. நாவெல்லாம் உம்மை புகழட்டும், நெஞ்சமெல்லாம் உம்மை நினைக்கட்டும். உம்மீது ஸலவாத் சொல்லி சொல்லி இனிதாகட்டும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமது இந்தியா என்னும் தலைப்பில் எங்கள் முன்னோர்களின் தியாகங்களை பற்றியும் அவர்களின் பெயர்களை பற்றியும் கூற வந்துள்ளேன். ஆண்களோடு பெண்களும் சமமாக சுதந்திரத்திற்காக போராடினார்கள் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். இதோ அவர்களின் பெயர்கள். காலை மலர்ந்த பூவாய் ஃபக்ருதீன் அலி அஹமது புகழ் மணக்கட்டும். காலை மலர்ந்த பூவாய் ஃபக்ருதீன் அலி அஹமது புகழ் மணக்கட்டும். மாலை மலரும் மலராய் இந்திய மண்ணில் அவர் பெயர் நிலைக்கட்டும். அறிவாலும் பண்பாலும் இந்தியாவை உயர்த்திய தலைவரே, அன்பாலும் பண்பாலும் இந்தியாவை உயர்த்திய தலைவரே, அப்துல் கலாம் ஆசாத் அவர்களே, விடுதலை கனவின் தீபமே, சுதந்திர சுடரை ஏற்றிய வீர தலைவனே, விடுதலை போரின் வீர மலரே, அபாதி பானு பேகம் அவர்களே, பெண்மணியின் துணிவால் இந்திய மண்ணை உயர்த்திய புகழ் மலரே, பெண்மணியின் துணிவால் இந்திய மண்ணை உயர்த்திய புகழ் மலரே, விடுதலை வானில் மலர்ந்து வீர பூவே, பேகம் ஹஜரத் மஹால் அவர்களே, தாய் நாட்டின் மானம் காத்து நின்ற துணிவின் தீபமே, தாய் நாட்டின் மானம் காத்து நின்ற துணிவின் தீபமே, விடியற்கால மலரை போல எழுந்த வீர பெண்மணியே, பேகம் அனிஸ் கிவாயி அவர்களே, இந்திய சுதந்திர பாதையில் என்றும் மனம் வீசும் நினைவு பூவே, காலை சூரியனை போல வீர ஒளி தந்தவரே, காலை சூரியனை போல வீர ஒளி தந்தவரே, ஹைதர் அலி அவர்களே, இந்திய மண்ணின் பெருமையில் என்றும் நிலைத்திருக்கும் வீர மலரே, விடுதலை வானில் ஒளிர்ந்த வீர நட்சத்திரமே, விடுதலை வானில் ஒளிர்ந்த வீர நட்சத்திரமே, திப்பு சுல்தான் அவர்களே, தாய் நாட்டிற்காக உயிர் தியாகத்தின் பொன்மலரே, மாலை வானில் ஒளிரும் நிலவொளியே, பகதூர் ஷா ஜாஃபர் அவர்களே, இந்திய விடுதலை வரலாற்றில் என்றும் அழியாத புகழ் மலரே, அவர்களின் தியாகம் மலர்ந்ததாலே இன்று சுதந்திரம் நமக்கே, அவர்களின் வீரக்குரல் ஒளிந்ததாலே இந்தியா உயர்ந்ததே, ஃபக்ருதீன் முதல் திப்பு சுல்தான் வரை பல வீரர்கள் தந்த வரலாறு, அவர்களின் தியாக பாதையில் தான் மலர்ந்தது நம் சுதந்திர பூமி. அன்று அவர்கள் நாட்டுக்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்தார்கள். இன்று நாம் நாட்டுக்காக நம் கடமையை செய்ய வேண்டும். அந்நியர்கள் என்று எங்களை அழைக்காதீர்கள். இந்திய மண்ணின் விடுதலைக்காக எங்கள் ரத்தம் சிந்தியதே. மதம் வேறென்றாலும் தேசம் ஒன்றென்றே நாங்கள் நின்றோம். இந்திய தாயின் சுதந்திரத்திற்காக தோளோடு தோள் கொடுத்தோம். பள்ளிவாசல் தொழுகை ஒலித்த போதும் விடுதலை என்ற ஒரே குரலில் எங்களின் இதயங்கள் துடித்தன. எங்கள் முன்னோர்களின் தியாகம் இந்த மண்ணில் கலந்திருக்க எங்களை எப்படி அந்நியர் என்று சொல்ல முடியும்? இது ஒரு மதத்தின் மண் அல்ல, அனைவரின் தாய்மண். இந்தியா எங்கள் உயிர், எங்கள் உயிர்மை, எங்கள் பெருமை. தியாகம் செய்தவர்களுக்கு மதம் இல்லை, அவர்கள் விட்டு சென்ற சுதந்திரம் நம் அனைவருக்குமே. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.